நீங்கள் என்னதான் ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருந்தாலும் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தாலும் உங்களால் எதுவுமே பண்ண முடியலன்னா ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் த ப்ராப்ளம் இஸ் நாட் லேசினஸ். நம்ம டெய்லியும் பண்ணுற இந்த சின்ன சின்ன ஹேபிட் தான் நம்மளோட ஃபோக்கஸை ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கு. அதுலேயும் நான் சொல்ல போகிற இந்த செகண்ட் ஹேபிட் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக டிசிப்ளின்டாக இருக்கிற பீப்புள்ஸ் கூட அதை டே டு டே லைஃப்பில் ரெகுலராக பண்ணிட்டு இருப்பாங்க. அதை ஆக்சுவலாக அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணுதுன்னு சொல்லி ரியலைஸே பண்ணாமல். இந்த ஹேபிட் எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், why this matter? Focus is a superpower. If you can focus, you win. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அது எய்தர் ஸ்டடீஸ், கெரியர்னு எதுவாக வேணாலும் இருக்கட்டும். பட் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, நாம இருக்கிற இந்த டைம் நம்ம ஹிஸ்ட்ரியில ரொம்ப டிஸ்ட்ராக்டடான ஒரு டைம். ஸோ இங்கே ஃபோக்கஸ் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம லைஃபே போன மாதிரி. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இது நடந்திருக்கும். ஒரு பேராகிராஃபே திரும்ப திரும்ப 10 வாட்டி படித்தாலும் நம்ம மண்டையில் ஏறாது. அண்ட் அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனால் அதை எப்பயுமே ஃபினிஷ் பண்ண மாட்டோம். ஏதோ அவ்வளோதான், நம்ம லைஃபே போன மாதிரி ரொம்பவே ஸ்டக்காக ஃபீல் பண்ணுவோம். இதில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இது எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஃபெயிலியர் மாதிரியும் நமக்கு தோணாது. தட்ஸ் த ப்ராப்ளம். இது எல்லாமே நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருப்போம். நான் இதை பெட் பண்ணி சொல்லுவேன், நீங்களும் இதை பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு. இதுக்கு பேர் தான் மைக்ரோ செக்கிங், த டோபமைன் ட்ராப். நாம் பண்ணுற அந்த சின்ன ஜஸ்ட் செக் பண்ணலாம் அப்படின்ற மொமெண்ட், அது எதில் வேணா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இமெயில், கூகுள்னு அது எதில் வேணா இருக்கட்டும், ஈவன் இட் இஸ் 30 செகண்ட் யுவர் ஃபோக்கஸ் வில் கான். அவ்வளோதான், நம்மளோட ஃபோக்கஸ் டிஸ்ட்ராய் ஆயிரும். ரிமெம்பர் ஒன் திங், நான் 30 செகண்ட்ஸ் செக் பண்ணிட்டு நான் திரும்ப என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். பட் நீங்கள் அங்கே டைமை லூஸ் பண்ணலை, நீங்கள் அந்த ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க இல்லையா, அந்த ஃபோக்கஸ்டான ஸ்டேட்டை லூஸ் பண்ணுறீங்க. அண்ட் ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஃபோக்கஸ்டுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குது. எப்படி நம்ம பைக் ஸ்டார்ட் பண்ணோம்னா பெட்ரோல் வேணும் இல்லையா, அந்த மாதிரி அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ண நம்மளோட பிரெயினில் எனர்ஜி வேணும். நாம் அந்த எனர்ஜி எல்லாம் கொடுத்து நம்ம பிரெயினை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு ஃபோனை செக் பண்ணால் அது திரும்பவும் ஆஃப் ஆயிரும். திரும்ப ஃபியூவலை போட்டு அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த ஜஸ்ட் 1 செகண்ட் ஃபோன் செக் பண்ணலாமான்ற மூமெண்ட் நம்மளோட ஃபோக்கஸை ஆஃப் பண்ணிடும். இதுதான் ரீசன், நம்ம பண்ணுற ஒரு ஸ்மால் செக்கும் நமக்கு பெரிய டேமேஜை கிரியேட் பண்ணும். அதனால தான் நமக்கு ஒன்ஸ் அந்த ஸ்டேட்டை லூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20-30 மினிட்ஸுக்கு ஒரு மாதிரி ஸ்டக்காகவே ஃபீல் ஆகுது அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போக. இதை நான் நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்கேன், நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு குயிக் செக்குக்கு அப்புறம் நம்மளோட பிரெயின் வந்து அந்த ஃபோக்கஸ்டு ஸ்டேட்டில் லாக் ஆகாது. எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்போ நாம ஏன் அதை பண்ணுறோம்? பிகாஸ் டோபமைன். நம்மளோட பிரெயினுக்கு நாவல்ட்டி ரொம்பவே பிடிக்கும். ஒரு நோட்டிஃபிகேஷனும் நமக்கு ரிவார்ட் மாதிரி ஃபீல் ஆகும். அதனால தான் என்னதான் ப்ரொடக்டிவாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த ட்ராப்பில் ஈஸியாக விழுந்துருவாங்க. டக்குன்னு மெசேஜ் வந்துச்சா, ஒரு குயிக் செக் பண்ணலாம் அப்படின்னு. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதில் நமக்கு என்ன வேணால் ரீசன் இருக்கலாம். நான் ஒர்க் மெயில் தான் பார்த்தேன், ஒர்க் ரிலேட்டடாக தான் பார்த்தேன், ரொம்பவே குயிக்காக திரும்ப வந்துட்டேன், இப்படிலாம் நம்ம என்ன ரீசன் வேணால் சொல்லலாம். ஆனால் இது எல்லாத்துலேயும் இருந்து நம்ம பிரெயின் ஒரு விஷயத்தை கற்றுக்குவோம். ஸோ கொஞ்சம் போர் அடித்தாலும் எஸ்கேப் ஆகி சின்னதாக ஒரு செக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்கிரிப்டை எழுதிட்டு இருக்கும்போது கூட நான் ஒரு குயிக் செக் பண்ணலான்னு சொல்லி ஃபோன் பார்த்தேன். என் ஃப்ரெண்ட் இன்ஸ்டாவில் ஒரு ரீல் அனுப்புனான்னு சொல்லி பார்த்தேன். 30 மினிட்ஸ் 1 ஹவரில் முடிக்க வேண்டிய கண்டென்ட் 3 ஹவருக்கு தெரியல முடிச்சேன். இதனால இப்போ எனக்கு கேப்பபிள் இல்லைன்றது மீனிங் இல்லை, ஆக்சுவலாக நான் இருந்த ஃபோக்கஸ்டு ஸ்டேட்டை லூஸ் பண்ணிட்டேன்றது தான் மீனிங். இப்போ இதுக்கு ஏன் இவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னால், என்னோட ஃபோக்கஸை நான் ரீசெட் பண்ணதுனால. இப்போ நான் அதுவே அந்த ஃபோனை தொடாமல் இருந்திருந்தா, நான் ஃபோக்கஸ்டாக உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் ஈஸியாகவே முடிச்சிருப்பேன். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்பயுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளினோட ஒரு மாங்க் மூடில் போய் ஒர்க் பண்ணணுன்ற எந்த அவசியமும் இங்கே இல்லை. ஒரு இன்ட்ரப்ட் இல்லாத ஒரு 1 ஹவர் 2 ஹவர் இருந்தாலே நம்மளால் நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட ஃபோனில் இருக்கிற எல்லா ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷனையும் மொத்தமாக ஆஃப் பண்ணிட்டேன். அதனால இப்போ நான் எனக்கு தோன்றப்போ தான் என் ஃபோனை எடுப்பேனே தவிர என் ஃபோன் கத்துறப்போலாம் போக மாட்டேன். ஐ திங்க் இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், இந்த ஹேபிட்டில் என்ன பிரச்சனைனா, இது பார்க்குறப்போ ரொம்ப ப்ரொடக்டிவான ஹேபிட்னு தான் தெரியும். நானும் இதை ரொம்ப நல்ல ஹேபிட்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், இப்போவும் நினச்சிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் ஒரு வகையில் நல்ல ஹேபிட் தான். அண்ட் இதுக்கு பேர் தான் ப்ரொடக்டிவ் ப்ரொகாஸ்டினேஷன். ஸ்மார்ட் பீப்புள்ஸ் லவ் லேர்னிங். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதுக்குன்னு நான் ஸ்மார்ட்னுலாம் சொல்ல வரல, பட் ஏதோ ஒன்று சொல்கிறேன். அது பாட்காஸ்ட், வீடியோஸ், புக்ஸ், ஆர்டிக்கல்னு எதுவாக வேணா இருக்கட்டும். விக்ரம், படிக்கிறது கற்றுக்கிறது எல்லாமே நல்லது தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறது எனக்கு கேட்குது. பட் இதில் சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இது எல்லாமே ஆக்சுவலாக ஒரு வெரி குட்டான ஹேபிட். அதை ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுனால. அப்படி நீங்கள் அதை ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணல அப்படின்னா இட்ஸ் அ பேட் ஹேபிட். இந்த ஹேபிட் இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த ஹேபிட் நமக்கு ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும், நாம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காட்டியும். எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஓகே, இப்போ நமக்கு எல்லாமே தெரியும், ஆனால் நம்ம எதையுமே ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணலன்னா அது எப்படி ஒரு குட் ஹேபிட்டாக இருக்க முடியும்? இந்த மாதிரி நம்ம எதுவுமே ஆக்ட் பண்ணாமல் வெறும் கன்சியூம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தா அவர் பிரெயின் கெட்ஸ் ஓவர்லோடட். அண்ட் இதுக்கான ரிசல்ட்டாக நமக்கு எல்லாமே தெரியும், ஆனால் எந்த சேஞ்சுமே இருக்காது. நாம் பண்ணுற தப்பு என்னென்னா, டெய்லியும் ஒரு 5-6 செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் பார்க்குறது, பாட்காஸ்ட் பார்க்குறது, வீடியோ சேவ் பண்ணி வைக்கிறது, அதில் எடுத்து நோட்ஸ் எடுத்து வைக்கிறது. ஆனால் அது ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் 0. இது எப்படி இருக்குன்னா, நம்ம டெய்லி நல்லா சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி.
ஒர்க் அவுட் பண்ணாதானே 6 பேக் வரும், சும்மா பார்த்துட்டே இருந்தா வருமா? அதில்ல. ஓகே, இப்போ இது ஏன் நடக்குதுன்னா லேர்னிங் ஃபீல் சேஃப். நாம பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா நம்ம ஆல்வேஸ் ப்ரிப்பேரிங் மூட்லயே இருக்கோம். பர்ஃபெக்டாக ஒரு வீடியோ பார்க்கலாம், இனிமேல் ஃபுல்லாக கற்றுக்கலாம், நமக்கு இன்னும் நிறைய கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நமக்கு இன்னொரு வீடியோ இன்னொரு பாட்காஸ்ட்னு சொல்லி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம ஆக்சுவல் டூயிங் மூடுக்கு போயிருக்கவே மாட்டோம். நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது நம்ம பிரெயினை ரொம்ப நல்லாவே ட்ரிக் பண்ணிடும். நம்ம ஆக்சுவல் ப்ராக்ரஸில் இருக்கிற மாதிரி தான் தெரியும், பட் ஆனால் ஆக்சுவலாக நம்ம ப்ராக்ரஸ்லேயே இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம இன்னும் ப்ரிப்பேரிங் மூட்லேயே தான் இருக்குமே தவிர டூயிங் மூடுக்கு போகவே இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்களும் இருக்கீங்கன்னா ஐ திங்க் இந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா இதை எப்போ நான் ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அதாவது நாளைக்கே பண்ணணும். அப்படி அதுக்கான ஆன்சர் என்னன்னா ஸ்கிப் இட். அண்ட் ஃபைனலாக ரிமெம்பர் ஒன் திங், இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் பவர். நாம் கற்றுக்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் பவர். ஐ திங்க் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்பவே டேஞ்சரஸான ஹேபிட் என்னன்னா மல்டி டாஸ்கிங். நான்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே சேட் பண்ணுவேன், சேட் பண்ணிகிட்டே எடிட் பண்ணுவேன். இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் மட்டும்தான் பண்ணுவேன். என்ன மாதிரி தான் நீங்களும் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க நான் ரொம்பவே நல்லா மல்டி டாஸ்கிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையை சொல்ல போனோம்னா மல்டி டாஸ்கிங் ஸ்கில் இல்லை. விக்ரம், நீ சும்மா சொல்லாத, நான் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு தோணும். எனக்கும் அப்படி தான் தோணுது, இன்னமும் தோணிட்டு தான் இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சுட்டு பார்த்தா நம்ம பண்ணுற ஒரு ஸ்விட்சுக்கும் நம்மளோட பிரெயின் கொஞ்சமாக ட்ரைன் ஆகும். ஐ திங்க் இதுதான் ரீசன். நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே எக்ஸாஸ்டடாக ஒரு மாதிரி ட்ரைன்டாக ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? இதுதான் ரீசன் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டயர்டாக இருக்க மாட்டோம், நம்ம பிரெயின் ஃபுல்லாக ஃப்ரைடாக இருக்கும், ஃபுல்லாக காலியாகிடும். இதை சிம்பிளாக புரிய வைக்கணும்னா நம்மளோட குரோமில் ஒரு 10-20 டேப் ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்குமே ஸ்விட்ச் பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆகும்? நம்ம லேப்டாப் ஹேங் ஆயிரும், இல்லைன்னா ஃபுல்லாகவே லோடிங்லேயே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான். ஆனால் விக்ரம், எனக்கெல்லாம் லோடில் ஆகலை, நான்லாம் பயங்கரமாக பண்ணுறேன்னு சொல்லி நினச்சிங்கன்னா நானும் இன்னும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே ஃபோக்கஸ் பண்ண தெரியாமல் இல்லை, நம்மளையே இன்டரப்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண விடாமல் நம்மளே தடுக்கிறோன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த ஒரு ரியலைசேஷனில் தான் இந்த ஒரு வீடியோவே கிரியேட் பண்ணேன். மைக்ரோ செக்கிங் நம்மளோட ஃபோக்கஸை கில் பண்ணும். இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஓவர்லோடாக பண்ணிட்டு இருந்தால் நம்மளோட பிரெயின் ஃபுல்லாயிரும். அண்ட் ஃபைனலாக மல்டி டாஸ்கிங் இந்த மொத்தமாக முடிச்சிடும். அதுக்கப்புறம் மைண்டே ஒரு மாதிரி ரொம்ப கோலாப்ஸ் ஆயிரும். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மாதிரி இருக்கிற சில ஹேபிட்ஸ் தான் இங்கே பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டாலே ஒரு கிளியரான ரூட் கிடைச்சிரும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் இதை கிளியர் பண்ணிட்டாலே நம்ம ஃபோக்கஸ் திரும்ப வந்துடும். அண்ட் இங்கே இன்னொன்று என்னன்னா, இங்கே ஃபோக்கஸ்டாக இருக்கிறது ஒரு டேலண்ட்லாம் கிடையாது. ஃபோக்கஸ்டு பீப்புள் எல்லாமே அவங்கள இன்டரப்ட் பண்ணிக்காமல் இருக்காங்கன்றது தான் அதுக்கான அர்த்தம். அண்ட் ஃபைனலாக என்னென்னா, இந்த ஹேபிட்லாம் நமக்கு ரொம்பவே பேடாக தெரியாது, ரொம்பவே நார்மலாக தெரியும். சம் ஹேபிட்ஸ் வந்து ப்ரொடக்டிவாகவும் தெரியும். பட் ஆனால் சீக்ரெட்டாக நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே மோட்டிவேஷனலாக ஒரு விஷயத்தை பண்ணணும்லாம் இல்லை, நம்மளோட ஃபோக்கஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் ப்ரொடக்ட் பண்ணாலே போதும். அண்ட் ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபோக்கஸ்ன்றது நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறது கிடையாது, அதை நம்ம ப்ரொடக்ட் பண்ணி பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுது, இதில் எந்த ஹேபிட் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.